என் அதிகாரம் என் கையில் தலைப்பில் பொருட்பாலில் 52வது அதிகாரம் தெரிந்து வினையாடல். ஒரு செயலை செய்வதற்கு தகுதியான திறமையான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைப்பது என்பது சிறந்த நிர்வாகவியல். இன்று உலகில் எத்தனையோ மனித மேலாண்மை புத்தகங்கள் வந்திருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் பெருந்தகை ஒரு நாட்டிற்கு, ஒரு நிறுவனத்திற்கு மனிதவள மேலாண்மை எத்தனை முக்கியமானது என்பதை மிக அற்புதமாக செதுக்கி தந்து உள்ளார். நன்மையும் நன்மையான் ஆள தீமையும் அவன் சார்ந்த நன்மையும் தீமையும் அவன் சார்ந்த நன்மை புகுத்துவிடும் என்பது வள்ளுவன் வாக்கு. நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிந்து பொறுப்புகளை ஒப்படைக்கும் ஒருவனது தலைமையில் அந்த நாடும் அந்த நிர்வாகமும் உலகாலும் என்பது வள்ளுவன் வாக்கு. இந்திய வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு உண்மை சம்பவத்தை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்திய மண்ணை ஆண்ட நந்த வம்சத்து மன்னன் தனநந்தன் மிகவும் பேராசைக்காரன், அகம்பாவம் பிடித்தவன். அவனால் அவமதிக்கப்பட்ட சாணக்கியர் மிகச்சிறந்த அறிஞர். நந்த வம்சத்தையே வேறு அறுத்து மிகச்சிறந்த தலைவனை உருவாக்குவேன் என்று சபதம் செய்கிறார் சாணக்கியர். அதன் விளைவாக பல சோதனைகளை கடந்து 2 இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதில் ஒருவர் நந்த வம்சத்து இளவரசன், மற்றொருவர் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த சந்திரகுப்தன். 2 இளைஞர்களையும் தேர்ந்தெடுத்த பிறகு சாணக்கியர் ஒரு நாள் ஒரு நள்ளிரவில் அவர்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறார். சந்திரகுப்தன் உறங்கும் பொழுது அவன் அறியாத வேளையில் அவன் கழுத்தில் ஒரு மாலையை அணிவிக்கிறார் சாணக்கியர். மற்றொரு இளைஞனை அழைத்து சந்திரகுப்தனின் உறக்கம் கலையாமல் அவன் கழுத்தில் இருக்கும் மாலையை அருந்து விழாமல் கழற்றி எடுத்து வர வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கிறார். இளைஞனும் செல்கிறான், சந்திரகுப்தனை பார்க்கிறான். உறக்கம் கலையாமல் அவன் கழுத்தில் இருக்கும் மாலையை கழற்றி எடுத்து வருவது என்பது இயலாத காரியம் என்று முடிவெடுக்கிறான், பின்வாங்கிறான். மறுநாள் சந்திரகுப்தனிடம் அதே நிபந்தனை விதிக்கிறார் சாணக்கியர். இப்பொழுது இளைஞன் உறங்கிக் கொண்டிருக்கிறான், சந்திரகுப்தனை அழைக்கிறார், அதே நிபந்தனை விதிக்கிறார். உறங்கும் இளைஞனின் உறக்கம் கெடாமல் அவன் கழுத்தில் இருக்கும் மாலையை கழற்றி எடுத்து வர வேண்டும் என்பது அதே நிபந்தனை விதிக்கிறார் சாணக்கியர். சந்திரகுப்தன் அந்த இளைஞனை உற்று பார்க்கிறான். உறக்கம் கலையாமல் கழுத்தில் இருக்கும் மாலையை கழற்றி வருவது என்பது இயலாத காரியம் என்பதை முடிவெடுத்த சந்திரகுப்தன் சற்றும் யோசிக்கவில்லை.